முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். தமிழகம் வருகை தந்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். அது குறித்தான காட்சியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்காரு. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி தற்போது சென்னை வந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக அவர் தற்போது சென்னை வந்திருக்கிறார். காலை டெல்லியிலிருந்து புறப்பட்ட அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கும் நிலையில் அவரை காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றார்கள். குறிப்பாக காங்கிரஸ் தலைவரான மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட தலைவர்கள் ராகுல் காந்தியை வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது அந்த பயிற்சி முகாம் நடைபெறும் இடத்திற்கு அவர் செல்கிறார். மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெறும் நிலையில் ராகுல் காந்தி தற்போது கார் மூலமாக மாமல்லபுரம் செல்கிறார். அங்கு நடைபெறும் இந்த ஒரு நாள் முகாமில் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ராகுல் காந்தியின் இந்த சென்னை வருகை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. காங்கிரஸில் பல கட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு நிற்கும் நிலையில் அவரது பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் நிலையில் காங்கிரஸை உட்கட்டமைப்பு ரீதியாக பலப்படுத்த ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மேலும் வலுப்பெறும் வகையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் ஏற்கனவே மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டிருந்தார்கள். தற்போது அந்த மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெறும் நிலையில் அதில் பல்வேறு ஆலோசனைகளை ராகுல் வழங்குவார் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ராகுல் காந்தியின் இந்த வருகை, அதாவது மேகதாது விவகாரம் பெரும் பிரச்சனையாக இருக்கும் நிலையில் ராகுல் காந்தியின் இந்த வருகையானது இருக்கிறது. இது தற்போது ஒரு பெரிய விஷயமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகா தமிழ்நாடு இடையே பெரும் பிரச்சனை நீடித்து வரும் நிலையில் கர்நாடகா அரசு மேகதாது அணையை கட்டுவதில் தீவிரமாக இருக்கிறது. குறிப்பாக காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட முடியாது என அம்மாநில முதலமைச்சரான டி.கே. சிவகுமார் தீவிரமாக இருக்கிறார். அதே போல தமிழ்நாடு சார்பிலும் கூட தமிழக காங்கிரஸ் கட்சி தரப்பில் மேகதாது அணையை கட்டவிட மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். அண்மையில் அமைச்சர் விஸ்வநாதன் பேசும்போது கூட தமிழ்நாட்டில் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அனுமதி வழங்காது என்று கூறியிருந்தார். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு புறமும் கர்நாடகா காங்கிரஸ் மறுபுறம் என இரு பிரிவினையாக இருக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமைக்கு இது மேலும் ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். அதே போல முன்னதாக சென்னை வரும் ராகுல் காந்தி முதலமைச்சர் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் என முன்னதாக கூறப்பட்டது. ஆனால் சில காரணங்களுக்காக இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக தெரிகிறது. முதலமைச்சர் விஜயை சென்னையில் அவர் சந்தித்து பேசுவார் என பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறாது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்போது மேகதாது விவகாரம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் கர்நாடகா வர வேண்டாம் என அம்மாநில முதலமைச்சரான டி.கே. சிவகுமார் கூறியிருக்கும் நிலையில் தற்போது ராகுல் காந்தி சென்னை சென்றிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மே 10 பதவியேற்பு விழாவின் போது முதலமைச்சர் விஜயை ராகுல் காந்தி சந்தித்திருந்தார். அதுக்கு பின்னர் டெல்லியில் முதலமைச்சர் விஜய் அங்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். அதன் பின்னர் 3வது முறையாக இந்த சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மேகதாது விவகாரம் பெரும் பிரச்சனைக்குள்ளாகி இருக்கும் நிலையில் ராகுல் காந்தியின் இந்த சென்னை வருகையானது பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் மேகதாது விவகாரம் பற்றி அவர் பேசுவாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி வைக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.